மக்களே இங்கே பாருங்கள், இப்போ நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கே நம்ம வந்திருக்கோங்க. இந்த வழியில் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா அடுத்து வந்து ஒரு பாறை இருக்குங்க. அதையும் தாண்டி அப்படியே போனோம்னா கீழ்ப்பகுதியில் வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து அப்படியே அந்த மலைப்பகுதியில் கீழே போய் பயணம் பண்ணி அந்த பக்கம் வாகப்பனை அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த சாலை வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க மக்களே. எப்போ போட்டாங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. உள்ளே போய் நம்ம கிராம மக்கள் விட்டால் இந்த சாலை பற்றிக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாங்க. கடைசியாக நான் வரும்போது இது ஃபுல்லாக வந்து குண்டு குழியமாக ரோடு இருந்ததுங்க. கொஞ்சம் தூரம் வந்து பழைய தார் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வந்து காங்கிரீட் ரோடு அந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. காங்கிரீட் ரோடு அடுத்து தொடர்ந்து வரும்போது ரோடெல்லாம் வந்து இந்த தார் ரோடெல்லாம் வந்து ஜல்லியெல்லாம் பேர்ந்து ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. அதெல்லாம் இப்போ போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரியான கிராமங்களில் இந்த மாதிரியான ரோடு வசதியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எது சொல்கிறேண்ணா? இந்த மலையெல்லாம் அதான் அந்த ரோடு ஒன்று தெரியுது. அங்கே ஏதோ ரோடும் தெரியுதே. ஓ, நம்ம வந்த ரோடு அது. ஓ சூப்பர். இந்த கிளிப்பிலேருந்து வந்த ரோடா? இல்லை, கிளிப்பில் நம்ம தூணேரி வழி. ஓ, தூணேரி வழியா நம்ம வந்ததா? இப்போ வந்த வழி. இப்போ வந்த வழியா சார்? ஓகே ஓகே. ஓ, புதுசாக இப்போ வந்த ரோடா? ஓ ஆமாம், அந்த டாப்பு அதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து சென்ட்ரல் இங்கே ஒரு பங்களா இருக்கு. நான் சொன்னது அப்படியே இப்படி வந்திருக்கு. ஓ, இந்த புது ரோடு தானே அது? நான் என்னடா ரோடு அது புதுசாக தெரியுதுன்னு பார்த்தேன். இல்லை, இங்கேருந்து அப்படியே ரோடு தெரியுதுங்க. அந்த ரெண்டு மலையோட அந்த கேப்பில் பாருங்கள், அப்படியே இதில் வந்து ரோடு வருதுங்க. புதுசாக வந்து ரோடு அப்படியே நல்லா தெரியுது. இப்படி வந்து இங்கே வந்து அந்த தைல மரம்லாம் இருந்துச்சு அடர்த்தியாக, அதெல்லாம் இருக்குது. அதை சுற்றி அப்படியே இங்கே வந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே தொடர்ந்து இந்த சாலையில் நம்ம இப்படி போக போகிறோம். அப்புறம் சொன்னேன் அதெல்லாம் எடுத்துட்டோமா? பேக் எடுத்தியா? வாட்டர் பாட்டில் எடுத்தியா? சரி, ரைட்டு. ரிட்டர்ன் வர முடியாது. ஆமாம், ரிட்டர்ன் வர முடியாது. நம்ம நினச்சா வர வழி கிடையாது. ஆமாம். கீழே தான் பாருங்கள் மக்களே, ஒரு ஆப்போசிட்டில் மலை. இங்கே வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குங்க. இது வந்து கூட்டாட எஸ்டேட்டுங்க. இந்த எஸ்டேட்டோட டீ ஃபேக்ட்ரி இங்கே இருக்குங்க. இதில் அப்படியே நம்ம கீழே நடந்து போக போகிறோம். ஒரு சின்ன ஒத்தடி பாதை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நன்றியுள்ள ஜீவன் தான் வர வைக்கிறாரு. ஒரு அம்மா இதை ஆடு மேய்ச்சிட்டு மேலே போகிறாங்க போல இருக்குது. விறகுக்கா? நட்டக்கிழங்குலைங்க? நட்டக்கிழங்கா? எங்கள் ஊர் முன்னாடி தானுங்களா? இந்த ரோடு எப்போம்மா போட்டாங்க? ஒரு வருஷம் ஆச்சுங்களா? ஓ, ஒரு வருஷம் ஆச்சுங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்காங்க. இப்போ ரோடு மோசமாக இருந்தது. ஓ சரி சரி. இன்றைக்கி அப்படியே கிராமத்தில் பார்க்கலாம் வந்தேன். 2 மாதம் வண்டி ஓடுதுங்களா? பஸ் எதாவது வருதுங்களாம்மா? பஸ் இல்லைங்க, வண்டி. ஓ, ஜீப் அந்த மாதிரிலாம் வந்து போய்க்கலாம். பரவாயில்ல. ஃபஸ்ட் இருந்தாலும் ரோடு தான் கொஞ்சம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல. இது கூட்டட வழிங்களா? ஓ சரிங்க. அதெல்லாம் இந்த வழி இருக்குனாலும் இப்போ யாரும் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. தைரியமாக வந்துலாம் போயிடலாம். ஓ ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஏதோ ரோடு போட்டு கொடுத்துருக்கான். பரவாயில்ல. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேங்கம்மா. ரோடு மோசமாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்ததுனால தான் சரி எப்போ போட்டாங்கன்னு தெரியலங்கிறத கேட்டாங்க. சரி சரி சரிங்க. சரி 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 சரி. கூட்டுறா வழிங்களா? ஓ சரி சரி சரிம்மா. உங்கள் கிராமத்தை அப்படியே பாட்டு வராங்கம்மா. கீழே வாகப்பணம் போகலாம்லம்மா? அப்படிங்களா? அப்படிங்களா? ஓ, அதான் நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு ஏற்கனவே. அவருக்கு தெரியும். இங்கே தான் பரவதி தான் அவரு. ஆமாம், நேக்கு தெரியுமில்ல. அப்படியே போயிட்டு வர்றாங்க.
இப்போ ஏதாவது பகலெல்லாம் ஏதாவது ஆள் வந்தாங்களாம்மா கீழே பகல்ல ஆளு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பகல்ல கூட வழியில இருக்காதுங்க. ஆ சாயந்தரம் போலன்னா பயம் தான். சரி 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 5 மணிக்கு மேலேனா பயம். போனோம்னா ஒரு 3-4 மணிக்கெலாம் வந்துடலாம் இல்லைங்க அப்போ வந்து அந்த மாதிரி தான் அதனால தான் இந்நேரத்துக்கு வந்தேங்க சரி. எப்படி நட்டக்கல் பார்த்துட்டீங்க வாகப்படம் வரைக்கும் போயிட்டு வரலாம் வந்தேங்க சரி. சரிம்மா பாட்டு வரேன் சரிப்பா. நன்றிங்க போய் ஊரா பார்த்துட்டு போங்க. ஆமாங்க ஆமாங்க இப்போ 1 வருஷம் ஆச்சாம்மா சரணா ரோடு போட்டு ஆமாம் நம்ம அப்படியே அந்த வாகப்போன வழியெல்லாம் பார்த்தா நம்மகிட்ட கேட்டு வச்சுக்குவேன் நம்ம என்ன ஏதுன்னு நிலவரம் தெரியுமில்ல அதுக்காக தான் இப்படி கேட்டேன் மேலெல்லாம் பயங்கரமாக இருக்கு புல்லு நல்லா தீனி யானைக்கு. யானைக்கு நல்லா தெரியும் இந்த புல்லு நல்லா சாப்பிடணும் சரணா இது நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிடு எல்லாம் நல்லா அப்படியே தும்பிக்கையில் பார்த்தா வளைச்சி போட்டு எடுத்து சாப்பிடுங்க ஆமாம் ஆமாம். இது இந்த பழைய கால ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி எல்லாம் இந்த பில்லு தான் மேலே வீட்டுக்கு மேலே போடும். வீட்டுக்கு வந்து கூரைக்கு மேலே ஓ ஓ இந்த புல்லு தானே இந்த பில்லு. ஓ ஆனால் இந்த புல்லு இங்கே நட்டக்கல் தான் அதிகமாக பார்க்குறேன் எப்பவுமே இந்த மலையில் எப்பவுமே புல்லு இருக்குது ஆமாம். நிறையா இருக்கும் இது தூரோட பிடுங்கி மண்ணை மட்டும் அடித்து ஓ ஓ கட்டி அப்படியே மேலே வச்சிடும். ஓ ஓ தண்ணி உள்ளே வராது. தண்ணி வரங்காது இறங்கி வரங்காது இறங்க. ஓ இப்போல்லாம் அந்த மாதிரி வீடுல அதெல்லாம் அப்பா சீமா இருக்கு பாருங்க. சீமா இருது ஆமாம். ஓ எது சீமா இருது இந்த பெருசா இல்லை இல்லை இந்த இங்கே ஆ ஆ கரெக்ட் 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 அது சீமா இருது ஆமாம். ஆ வெட்டி காய போட்டு சரி சரி இது பண்ணுவாங்க. ஓ எல்லாமே இருக்குது இந்த சீமா இருது இருக்குது இந்த கூரைக்கு போகிற புல்லும் இருக்குது ஆனால் இந்த கூரை புல்லு தான் யானை வந்து விரும்பி சாப்பிடுவோம் ஆமாம். இங்கே யாரோ பண்ணிருக்காங்க அப்புறமா மலையோட மேடெல்லாம் பயங்கரமாக இருக்குது மக்களே பாருங்கள் மலை மேடு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது மலையோட உச்சி ஒரு சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரோடு நடந்து போகிற ரோடு இன்னொரு சைடு ஃபுல்லாகவே டீலாம் எஸ்டேட்டுங்க இது வந்து கூட்டோட எஸ்டேட்டு ஆப்போசிட்டில் மலைகள் அங்கே வந்து கூட்டோட எஸ்டேட்டோட டீ ஃபேக்ட்ரி இருக்கு சரி கீழே யாரும் நடந்து போயிட்டுருக்காங்க இல்லை ஊருக்காரங்க பஸ்ஸுக்கு போனால் போவோம். பஸ்ஸுக்கு போனால் போவாங்க ஓ பஸ்ஸுக்கு போனால் இப்போ இதில் தான் போகணும் இதில் நடந்து போய் கூட்டாக போய் அங்கேருந்து ஏறி போயிடும். ஓ இப்போ இந்த வழியில் போய் அந்த கூட்டோட அந்த டீ ஃபேக்ட்ரி இருக்குல்ல அங்கே வரும். டீ ஃபேக்ட்ரி வரைக்கும் பஸ் வருமா வரும். ஓ கூட்டோடங்கிறது இப்போ கோத்தகிட்டே கூட்டோடங்கிறது அந்த டீ ஃபேக்ட்ரி வரைக்கா ஓ பஸ் ஸ்டாப். இப்போ அந்த கூட்டோட சுற்றி இருக்க வீடுலாம் இதுதானா அதை பாரு ஃபேக்ட்ரி சுற்றி அங்கங்கே இருக்குது அதுதானா செட்டுண்ணே. ஓ ஓ அங்கங்கே இலை எடுத்து ஆ வச்சு அங்கே வண்டி வரும். ஓ ஓ வண்டியில் போட்டு ஓ ஓ கொண்டு போகிறாங்க. இப்போ பஸ் இந்த எஸ்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிற்கும் அங்கே வரும். அந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிற்கும் நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கே போய் ஏறி. ஓ இப்போ நட்டக்கல் அது போக வாகப்பணக்காரங்கன்னா அங்கே இறங்கி அங்கேருந்து நடந்து வரணும் ஆமாம் அங்கே வரணும். ஓ இவங்களாம் பஸ்ஸுக்கு தான் போகிறாங்க போல இருக்கு கீழே நடந்து போயிட்டுருக்காங்க இதுதான் ரெடி பண்ணுறதுக்கு வழியே இல்லை பைக் வந்திருக்கா ஓ பரவாயில்லையே ரவுண்டிங் போய் உங்கள் ஊரெலாம் பார்க்கலான்னு வந்தாங்கம்மா காரமடையிலேருந்து வர்றேங்க இவர் வந்து தெரியும் உங்களுக்கு அட்டடி தம்பிங்களா ஓ நீங்கள் சொன்ன அக்காவா சொன்னா அவங்க வரியா ஓ சரி சரி அவங்களும் அங்கே தான் இருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில் அப்படிங்களா வீடு இங்கே முன்னாடி இருக்கு அவங்க வீடு கொஞ்சம் கீழே தள்ளி போகணும். ஓ ஓ சரி சரி எதனால வந்திருக்கீங்க? ஆமாம் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்மா சுற்றி பார்த்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து இந்த கிராமத்தெல்லாம் காமிக்கலான்னு தாங்க ஓ அப்படி ஆமாம் அவங்க நட்டக்கில் அப்படியே பார்த்துட்டு ரோடெல்லாம் அதை புதுசாக போட்டிருக்காங்க போல இருக்கு புதுசாக போட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குமா 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் சரி. அப்போல்லாம் ரோடெல்லாம் மோசமாக இருந்துச்சு அப்போ பார்த்தா ரோடெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு நானே எதிர்பார்க்கல பரவாயில்ல ரோடு நல்லா இருக்கு பரவாயில்லைங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓ சரிங்க ஏன்னா பஸ் மட்டும் விட்டா நான் பரவாயில்ல பசங்களுக்கு போகிறதுக்கு. ஓகே ஓகே
ஆமா ஸ்கூல் போனா கெங்கரை போறாங்க அந்த வழி சுத்தி தான் ஊருக்கு வண்டி வரும் இதுல வண்டி வரல இப்போ ஊர்லன்னா பைக் அங்க இருந்து உருமிட்டு வரும் வேற வண்டி எல்லாம் இந்த முன்னாடியே ஸ்டாப் இருக்குல்ல அதோட நின்னுக்கும் எங்க முன்னாடினா இங்க முன்னாடி ஆமா இப்போ இந்த வண்டி திரும்புற மாதிரி இருக்கலாம் அங்கே தான் நாங்கள் வண்டி நிப்பாட்டிருக்கோம் ஓ சரிங்க சரிங்க இப்போ பஸ்ஸுக்கு போகணும்னா நீங்கள் அந்த கூட்டடா போய் இதை போகணுங்களா வண்டியில போனாங்க இங்க இருந்து போனோன்னா வண்டிக்கு 500 ரூபாய் கேக்குறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போனாலும் சரி ஃபேமிலியா போனாலும் சரி 500 ரூபாய் கேக்குறாங்க 2 நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு வண்டி 500 ரூபா அதுல வந்து வண்டியில் எத்தனை பேர் இருக்கு அத்தனை பேர் சேர்ந்து போய்க்கலாம் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம தனியா போற மாதிரியானா தனியில காசு கொடுத்து போய்க்கலாம் வந்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசரத்துக்கு இப்போ பிரச்சனை இல்லை ஆமா ஏதாவது உடம்பு சரியில்லை இந்த வழியில டைம் ஆனா வண்டி விட மாட்டாங்க ஏதோ முடியல அப்படின்னா அவங்கள கேட்டு பர்மிஷன் கொடுத்தாதான் ஊருக்கு வண்டி விடுவாங்க இதானா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை 24 மணி நேரம் எப்போ வேணா போய்க்கலாம் நைட் ஏதாவது உடம்பு சரியில்லாம் கூட வண்டி கண்டிக்கு போகணும்னு சொல்லி கூட வர வச்சு கூட போய்க்கலாங்க ஓ பரவாயில்ல இதுல வந்து டைமிங் மேலே விட மாட்டாங்கம்மா கூட்டடா எத்தனை மணிக்கு விடுவாங்கம்மா 7 மணி தான் டைம் அதுக்கப்புறம் இந்த வண்டி ஆலோசனை இல்லை அப்படின்னா நம்ம அங்கே கேட்கணும் கேட்டாதான் விடுவாங்க கேட்டாலும் எதுக்கு என்னதுக்கு டைம் ஆகி எதுக்கு வரீங்க இப்போ ஆணையாளர்கள்ட்ட தாஸ்திங்களா அதனால இப்போ அனுப்புறதில்ல 6 மணியோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க வேலைக்கு போகிறவங்க பசங்க அவங்கள இந்த வழினா நம்மளுக்கு எப்போ வேணாலும் போய்க்கலாம் இந்த டைமுன்னு இல்லை நம்ம எமர்ஜென்சிக்கெல்லாம் இந்த வழி போய்க்கலாம் பக்கம் பரவாயில்ல ஏதோ இந்த மாதிரி கிராமத்துக்கு நல்ல விஷயம் கிடச்சுன்னா நல்லதாக இருக்கு அதான் இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எதாவது பார்த்தா ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருந்தது இந்த வழியில் மோசமாக இருந்தாலும் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு டைமுங்க இப்போ வழி நல்லா இருக்குது பார்த்துல பார்த்தா எல்லாத்துக்கும் சொல்லலாம் வீடியோ எடுத்து பார்த்தா யூடியூப்ல போட்டால் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி தான் அப்படியே பண்ணிட்டு இருக்குங்கம்மா உங்கள் கிராமத்தை பார்த்து அப்படியே கீழே வாகப்போனால் போகலான்ட்டு இருக்கேன் ஆமாங்க போகலாங்கம்மா கீழே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தான் இருக்கும் பார்த்து தான் போகணும் பகல் நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் கூட இருக்காரு பகல் நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லைங்க போனோம்னா கூட 4 மணிக்குள்ள மேலே ஏறிடலாம் 4 மணிக்கு மேலே வந்துடலாம் ஆமாம் இன்னைக்கெல்லாம் ஆளுங்க போயிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை போய்க்கலாம் மற்ற இடப்பட்ட நாள்லாம் கொஞ்சம் பயம் ஏன்னா நம்ம போகிறதுல ஏதோ ஒன்று இருந்துட்டோன்னா கண்டிப்பாக அதனால கண்டிப்பாக இப்போ யானையில் இந்த பக்கம் இருக்குங்களா நிறையா இல்லைங்க இப்போ இல்லைங்க ஓ சீசன் முடிஞ்சு பலாப்பழ சீசன்ல இல்ல ஆமாங்க இப்போ போன வாரல இங்க ஊர்ல எல்லாம் வந்திருக்கு நான் ஒரு வாரம் ஹாஸ்பிடல்ல இருந்தோம் என்ன உடம்பு சரியில்லைங்களா ஆமாங்க ஃபீவர்னு சொல்லிட்டு அட்மிட்டா இருந்தேன் நேத்து முந்தானேத்த வீட்டுக்கு வந்தோம் நானும் இவங்க அக்கா வீட்டுக்கு இருக்க உடம்பு சரியில்லை அதனால போனோம் போயிட்டு 2 பேரும் வந்துட்டோம் வீட்டுக்கு ஆனா வந்திருக்கு ஆமா இப்போ காணோம் அப்போ நாங்கள் எதுவும் பிரச்சனை பயமெல்லாம் போயிட்டு வந்துடலாம் சரி போனோம்னா பசங்க இருக்காங்க துணைக்கு கூட்டிட்டு போகலாம் சரி இவர் இருக்காரு யாராவது வந்தாங்கன்னா கூட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னது போய்ங்க ஏன்னா 2 பேருக்கு போகிறதுக்கும் ஒரு 3 பேர் போனேன்னா பயம் இல்லாமல் போகலாம் வரலாம் அவருக்கு ஒரு பேசணுக்கு ஒரு ஆள் இருக்கு சரி பார்க்கலாம் கீழே யாராவது பசங்க இருந்தா ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கேம்மா ஒரு 3-4 வருஷம் இருக்குங்க ஒரு டைம் போயிருக்கேன் வாகப்பனைக்கு சரிம்மா அப்படியே கீழே பாட்டு வரேங்க ஊரை பார்த்துட்டு அப்படியே கீழே போயிட்டு வரேங்க சரி இப்போ பைக்கில் வந்தால் இது வரைக்கும் வர முடியலைங்களாம்மா இது போகலாம் போல இருக்கு பரவாயில்ல இப்போ பைக் வந்து ஊர் வரைக்கும் வர மாதிரி போட்டிங்கப்பா பரவாயில்ல ஃபர்ஸ்ட் இடத்துல பைக்கை போக முடியாதுங்க அங்கே நிப்பாட்டு தான் வரணும் பரவாயில்ல இதெல்லாம் பார்க்கலைங்க அதான் ரோடு போடும்போது இதை போட்டிங்களாம்மா இங்கே சரிங்க பரவாயில்ல அங்க இருந்து இது வரைக்கும் கேட்டிருந்தோம் சரிங்க ஃபண்ட் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அடுத்த ஸ்கீம்ல போட்டு தரோம் இதை போட்டு கொடுக்க சொல்லிருக்காங்கம்மா அந்த அங்க இருந்து சரிங்க ஊர் வரையும் ஒரு ஜீப் போற மாதிரி சரி சரி இந்த டைம்ல தான் போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க இந்த பாறை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உடச்சு மட்டம் பண்ணி பண்ணுவாங்கம்மா மட்டம் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்பாத் போட்டு சரி பரவாயில்ல ஓகே ஊருக்குள்ள வண்டி வந்துக்கும் சரி நமக்கு இது ஒண்ணுதான பிரச்சனை மற்றபடி வேலைக்கு போகிறதுலாம் பிரச்சனை இல்லை எங்கேம்மா வேலைக்கு பக்கத்தில் இந்த கூட்டோட எஸ்டேட்னா எஸ்டேட்டுக்கும் போகிறாங்க பாதி பேர் சரிங்க லோக்கலுக்கும் பாதி பேர் போகிறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கிங்களா வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 500 500க்கு மேலேயே எடுத்துருவாங்க சீசனுக்கெல்லாம் சரிங்க கிலோ காசு தான் போகிறாங்க கிலோ கணக்கில் எடுத்தா சரி அப்போ அவங்களுக்கு திறமை பொறுத்து தான் எடுக்கிற வேகத்தை பொறுத்து தான் சரி நாளைக்கு 1000 ரூபாய் 1500 அப்போனா டெய்லி கூலிங்கிறது கிடையாது வெயிட்டுக்கு இலை எடுக்கிற வெயிட்டுக்கு கூலி இலை சீசனுக்கு கிலோவுக்கு எடுத்துருவோம் சரிங்க சீசன் முடிஞ்சுன்னா சம்பளத்துக்கு எடுத்துருவோம் 400 ரூபாய் தராங்க ஓகே
வேலைக்குள்ள பிரச்சனை இல்லை. சரி சரி. சுற்றி வேலை இருக்கு, ஆ நம்ம தான் அதை பயன்படுத்திக்கோமா. ஓ வாரத்தில் 2 நாள் 3 நாள் போவோம். ஓ சீசனு டல்லானா சரிங்க. சீசன்லாம் ரெகுலராக போயிடுவோம். சரி சரி. இப்போ குழந்தைகளாம் ஸ்கூலுக்கு போனால் பக்கத்தில் கேங்கம்மா ஆமாங்க சார், அது கெங்கரை போகணும். கேங்கிறீங்களா? ஓ கூட்டட வழியில் தான் வரும். ஓ, இந்த சரி. ஊர் வரி வண்டி வந்துடும். சரி சரி. இந்த வழியில் தான் போகிறதில்ல. ஓ வண்டின்னா ஸ்கூல் வண்டியே வந்துருங்களா? ஸ்கூல் வண்டி வந்துடும். ஓ சரி பரவாயில்ல. காலையில் 8:30க்கு வராங்கன்னா சரிங்க. சாயங்காலம் 4:30க்கு ஓ கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஓ ஓ அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. எல்லாம் உங்கள் கிராமத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்திருக்கேங்கம்மா. சரி சரி. உங்கள் கிராமத்தை பற்றி பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்கலான்னு, ஆமாம், கிராமத்தை பற்றி நிறைய பேருக்குல காமிக்கலான்னு வந்தேன். சரி சரி. சரி சரிங்க. இல்லைண்ணா எல்லாம் காப்பி போல் இருக்குங்க. இதெல்லாம் காப்பி, அதுக்கு அந்த பக்கம் தான் டீ. ஓ சரிங்க. காப்பி சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்களா? இதான் இப்போ தான் காய் ஆயிருக்கு. இப்போ தான் காய் ஆகுதுங்க. ஓ இதெல்லாம் காய்ங்க. பழகுது. ஓ சரி சரி. பொங்கலுக்கெல்லாம் ரெடி. பொங்கல் ரெடியாக இருங்களா? பொங்கலுக்கெல்லாம் ரெடி. சரி சரிங்க. இப்போ வந்து காய் காய்ங்க. அது இந்த பக்கம் காப்பி தோட்டம் நிறைய இருக்கும் போல இருக்குமா? இந்த சைடு கீழே மட்டும் இருக்குது. கீழே மட்டும் இருக்குங்களா? அப்போ இதுக்கு அந்த பக்கம் வீடு மேலே டீ செடி தான். ஓ தேவை சரி சரி. உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குங்களா? இருக்கு. இருக்குங்களா? நான் இதை வெட்டலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா? விறகுங்களா? விறகுல வீசலாம், புதறி ஆகி போச்சு. ஓ ஓ சரி சரி. வெட்டலான்ட்டு வந்தேன். சரி சரி சரி. சரி, அப்படியே பார்த்து. சரிம்மா அப்படியே பார்த்து வர்றாங்க. எல்லாம் போயிட்டு பாருங்க நீங்கள் வேலைக்கு பாருங்கள், அப்படியே பார்த்து வரேன். சூடெல்லாம் கலந்தவங்க தான் இருக்கணும். அதனால சரி பழப்பி வா நேரம் பாருங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக காப்பி தாங்கம்மா நிறைய இருக்கும் போல இருக்கு. காப்பி தான் நிறைய இருக்கு. நிறையா இருக்கு. இதெல்லாம் என்ன காப்பிங்கம்மா? காப்பியில் நிறைய வகை இருக்குங்களா? ஆமாங்க. என்ன கஷ்டம்? என்னென்ன காப்பி தானே? அப்படி அரபி ரொபோஸ்டோ. அதான். இதில் என்ன தெரியும் தெரியும்? அரபி. அரபி அதில்? ஓ ரொபோஸ்டாங்கிறது பெரிய மரமாக இருக்குது. பெரிய மரம் மாட்டிருக்கு. இங்கே சுற்றி இருக்க எல்லாமே அரபி தான். அரபி. இது சின்ன சின்ன காப்பின்னு சொல்லுவோம். ஓஹோ இந்த காப்பி தான் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அரபி காப்பி தான் டேஸ்ட்டாக இருக்குது. தம்பி ரேஷன் கடையிலம்மா? ரேஷன் எல்லாம் இங்கேயே கொண்டு வந்து போட்டுருவாங்கண்ணா. ஓ இங்கே ஊருக்கே கொண்டு வந்து போட்டுருவாங்கம்மா? கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏதோ இந்த கூட்டட வழியில்? ஆமாங்க. ஓ 6ஆம் தேதி கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஓ மாதம் 6ஆம் தேதி கரெக்டாக வந்துடுவாங்க? 6ஆம் தேதி வந்துடுவாங்க. ஓ பரவாயில்ல. இதாங்கண்ணா எங்கள் ஊர். இதை உங்கள் ஊருங்க. மொத்தம் எத்தனை வீடு இருக்குமா இங்கே நட்டக்கல்ல? 27 வீடு இருக்குங்க. 27 வீடுங்களா? ஓகே. அதில் 2-3 வீடு காலியாக இருக்கு. மீதி எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஓ தம்பி என்ன கதா ಬರ್ಗೇನು ನೀ ಆಯ್ತು ಸೀತಾ ಸರಿ ಅಮ್ಮ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ செல்லு காலாட்டும் இல்லை இது காட்டாங்க இந்தா எல்லாம் குழந்தை இறக்கு செல்லு தான். ஐயோ அண்ணா அதான் எல்லா குழந்தைக்கும் இப்போ செல்ஃபோன் தான். அதான் எந்திரிச்சமே செல்ஃபோனு தான் எல்லா குழந்தைகளும். இல்லை கவர்மெண்ட் வீடெல்லாம் இருக்குங்களாம்மா? இருக்குங்க. 7 வீடு 7 வீடு இருக்குங்களா?
பரவாயில்லையா எங்கட்டா இதான் சரவண சொந்தக்காரங்க. இது அக்கா வீடா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? என்னதான் இருக்கேப்பா. ஏதோ இருக்கீங்களா? ஏதோ உடம்பு சரிங்களா? உடம்பு சரி. ஓ ஓ நேற்று தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து. அப்படிங்களா? ஹாஸ்பிட்டல் கோத்தேரி. ஓ ஓ அதான் அந்த அம்மா சொன்னதா? சரி சரி சரி. இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லைங்களா ஐயா? பரவாயில்லையே பரவாயில்ல. இருந்தாலும் ஆ ஆ சொல்லக்கூடாது. சரி 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 சரி. என்ன சரிங்க சரிங்க. பைக் ஆடு வாகப்பனை போய் வாகப்படம் போகலாம் வந்தாங்கம்மா. சரி வரவில்லை அப்படியே நடக்கல அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாகப்படம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு வந்திருக்கேங்கம்மா. சரி சரி. எல்லாம் கிராமத்தில் சுற்றி பார்க்கலான்னு தாங்க. பாருங்க இங்கே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேங்க. ரோடெல்லாம் மோசமாக இருந்துச்சு. இப்போலாம் ரோடெல்லாம் போட்டாங்க போல இருக்கு. பரவாயில்ல. ரோடு போட்டுருக்காங்க. இதுதான் பாதி இருக்குது. அதான் அம்மா சொன்னாங்க. அதுதான் குறை இல்லைன்னா போட்டுட்டாங்க. ஓ ஆமாம். ரோடு போட்டாலும் உங்களுக்கு சௌரியமாக இருக்குங்க. ஏதாவது அவசர ஆதரத்துக்கு போகிறதுக்குலாம் உங்களுக்கு இப்போ சௌரியமாக இருக்கு. சௌரியமாக இருக்குது. முன்னாடிலாம் ரோட்டில் வந்து நான் அவங்க எல்லாம் கேட்டுட்டு தான் வண்டி எடுத்துட்டு வரணும். ஆமாம். ஓ இல்லைன்னா விட மாட்டேங்கிறாங்க. ஓ இப்போ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நைட் ஏதாவது அவசரம் உடம்பு சரியில்லைன்னா கூட ஏதாவது வண்டி பிடிச்சிக்கோ இந்த வழியில் போயிடலாம். போயிடலாம். நானே எதிர்பார்க்கலாமா ஏதோ ரோடு ஃபஸ்ட் மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல நானே எதிர்பார்க்கல. ரோடு உள்ளே வந்ததுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சுமா ரோடு போட்டிருக்காங்கண்ணே. பாதி பேர் வராதவங்க இருக்காங்கல்லண்ணா, ஆமாங்கம்மா. அவங்கள வந்துட்டு அப்படிதான் சொல்றாங்க. அதாங்க உங்க ஊர் பரவாயில்ல, பரவாயில்ல. ஊர் வரையும் ரோட் போயிருந்தா பிரச்சனை. ஆமாம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாறையின்னு குறைஞ்சி இந்த பக்கம் இது வரைக்கும் போட்டாங்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம் எல்லாரும் வந்துருவாங்க. அதாங்க. நான் முன்னாடி அப்போ தான் தூணேரிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தோன்னா அந்த இடத்துல முன்னாடி ரோடு போட்டுருந்தது. இது ஏதோ ரோடு முன்னாடி தான் போட்டுக்காம போயிருக்கு. அப்புறம் வண்டியெல்லாம் அப்படியே வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக போட்டாங்க. அந்த இறக்கத்துக்கு மட்டும் அந்த எஸ்டேட் விட்டால் பார்த்தோன்னா காங்கிரீட் போட்டால் ஃபுல்லாக தாரோட போட்டுருக்காம போல இருக்கு. அங்கேருந்து 10 நிமிஷம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வரும்போது அரை மணி நேரம் ஆச்சு ஒரு டைம் வர்றதுக்கு. அதாங்க ஏன்னா வண்டியில் வரைக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக ஜல்லிக்கல்லாம் பேர்ந்து நிற்குங்க. வண்டியே இப்போ தான் இழுத்துட்டு போச்சு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வீடுகள்லாம் ஏதாவது புதுசாக மாதிரி ஆகுதாம்மா? ஏதாவது கவர்மெண்ட் வீடு இப்போ கேட்டிருக்கோம். சரிம்மா. அவங்களுக்கு எல்லாம் இப்போ வீடுனா பட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டா இருந்தால் வீடு கட்டி தருவேங்கிறாங்க. இங்கே இருக்கவங்களாம் பட்டா இல்லைங்களாம்மா? ஆமாம் இல்லை. ஓ ஓ ஆமாம். அதனால தான் கேட்டிருக்கோம். வீடுக்குன்னா பட்டா வேணும். அப்போ தான் கட்டி தருவேன்னு சொல்கிறாங்க. ஓ இப்போ பட்டா ஏதாவது கேட்டிருக்கீங்களாம்மா இருக்கிற இடத்துக்கு? கேட்டிருக்கோம். ஓ இப்போ ஃபாரஸ்ட்டு பட்டா தான் தரேன்று இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்க. அப்புறம் வீடுக்கு வந்து இல்லை. அதனால் அதுவும் கேட்டிருக்கோம். ஓ இப்போ பட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பார்த்தா ஆர்டராக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ரோடு வசதி வந்துருச்சுன்னாவே அந்த ஊருக்கு எல்லா வசதிகளும் அப்படியே தேடி வந்துடுங்க. கேட்க வந்து சுற்றி பார்ப்பாங்க. ரைட் ஓகே ரோடெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே எத்தனை வீடு இருக்குது சரி ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடு கட்டி கொடுத்துலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருங்க. ரோடே இல்லைன்னா ரோடே இல்லை இது இந்த ரோடெல்லாம் போட்டு ஒரு 7 வீடு கேட்டிருந்தோம். சரிங்க. அதுல ஒண்ணு 70 வீடு கொடுத்தாங்க. ஓ ஒரு 7 பேர் கட்டி இருக்கிறோம். ஓ ஓ சரி. ரோடே இல்ல. ஆமா. வந்து கூட்டட வழியை தான் கேட்டு பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான். சரிங்க. நாங்களே வண்டி பிடிச்சி வாடகைக்கு காசு கொடுத்து பொருள் இங்க கொண்டு வர சொல்லிட்டோம். 7 வீடு கட்டியிருக்கோம். ஓ அப்படியே 7 வீடு கட்டியிருக்கீங்க அந்த மாதிரி டைம்லயே? ஆமா அந்த டைம்லயே. ஓ ஓ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு நல்ல வசதியா இருக்கு. என்ன எங்களுக்குன்னா அங்க இருந்து கஷ்டமா இருக்கு. அதான் அங்கிருந்து சமோக்கிரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதானா இங்க வந்து இறக்கிடலாம். அதாங்க என்ன அந்த பாறையை கொஞ்சம் வெட்டிட்டாங்கன்னா அங்கே ரோடு போட்டாங்கன்னா ஒரு ஜீப்பு வர மாதிரியோ அறியோ இல்லை பிக்கப் ஒன்று வர மாதிரியோ போட்டாங்கன்னா இது வரைக்கும் வந்துடலாம். அப்போ நீங்கள் இந்த எஸ்டேட்டில் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா டைமில் எல்லாருமே வந்துக்கலாம் போய்க்கலாம். நீங்களும் அவசர தேவை ஏதாவது பொருள் கொண்டு வரணும். கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. சப்போஸ் அது நல்லது கெட்டது லேட் ஆகி போச்சு நீங்கள் இதில் எப்போ வேணால் வந்துக்கலாம் தைரியமா. இல்லைன்னா இங்கே வந்து விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு பார்த்தோன்னா வந்து பயந்து வரணும். இப்போ பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அங்க இருந்து இதுவரை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா அது எங்களுக்கு வீடு வேணாலும் வாங்கி கட்டிக்கலாம். எதா இருந்தாலும் ஹவுஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு பரவாயில்ல. ஸ்கூல் போறவங்களுக்கு அடிக்கடி ஒரு நாள் வண்டி வராது, லேட்டா வரும். உங்க ரோடு சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க அங்கேயே நின்றுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு நாள் படி போகுதா வேஸ்ட் ஆயிடலாம். கண்டிப்பா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை நேரத்துல வண்டி வருது, சாயங்காலம் வண்டி வருது, போய்க்குவாங்க.
சாப்பாடு லீவ் அன்னைக்கு வீட்டில் இருந்துக்குவாங்க. ம் ம் முக்கியம் இந்த பசங்களுக்கு தான். பசங்களுக்கு தான், ஆமாம் அடுத்த தலைமுறைக்குமா. உண்மைதான். ஏன்னா இப்போல்லாம் படித்தாதான் எல்லாமேம்மா, படிக்கலைன்னா பாவம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற நாட்டு நடப்பு பார்த்திங்கன்னா படிக்கலைன்னா ஒன்றுமே இப்போ இல்லைங்க. ஆமாம், படித்து ஏதோ டிகிரி வாங்கினாதான் ஒரு இடத்துல பார்த்தோன்னா வந்து வேலைக்கு வேலைக்கு போய் 4 பேருக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு மரியாதையாக இருக்க முடியுங்க. ஏன்னா இப்போ படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஆமாம், அதனால் அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் படித்து பார்த்தோன்னா அடுத்து வந்து போனாங்கன்னா நல்லாயிருக்கு. இங்கே இருக்க தோட்டங்கள் இருந்தாலும் தோட்டத்தையும் பார்த்துப்பாங்க, ப்ளஸ் வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வேறு ஏதோ ஒரு போஸ்டிங்கோ இந்த மாதிரி கிடச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அவங்களோட இது அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஆமாம், ஏன்னா அதுக்கு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லைன்னு வச்சுங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தோன்னா மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும், படிப்பு மண்டையில் ஏறாது. ஆமாம், உண்மைதாங்க. ரிலாக்ஸாக போகிறாங்க, ரிலாக்ஸாக வராங்கன்னா படித்தா டக்கு டக்குன்னு மைண்டில் நிற்கும். உண்மைதாங்க. பரவாயில்லைங்க. இல்லை நானே எதிர்பார்க்கலைம்மா, உண்மையிலேயே ரோடு நானே எதிர்பார்க்கல. சந்தோஷமாக தான் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. கண்டிப்பாக இதையும் கண்டிப்பாக போட்ட பண்ணி கண்டிப்பாக வர்றாங்கம்மா. நான் இன்றைக்கி வந்ததே வாகப்பனைக்காக தான் வந்தேங்க. சரி வர அந்த அந்த கூட்டடா வழி வரதை கூட இந்த வழி வந்தோம்னா அப்படியே நட்டக்கலையும் பார்த்துட்டு அப்படியே வாகப்பனில் அப்படியே கீழே இறங்கிடலாம். போய் வாகப்பனை விலைக்கு அப்படியே போயிட்டு ஒரு 4 மணிக்குள்ள மேலே வந்துடலான்னு தான் பிளான் பண்ணி வந்தேங்க. ரோடை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அதாங்க. அதாங்க. இல்லை பரவாயில்ல, இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி ரோடு போடுறாங்க. இப்போ கூட கடைசி அந்த சுண்டப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க பாவம். போன வாரம் அதை பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டுக்கெல்லாம் எதை கிடாயெல்லாம் வெட்டிருக்காங்க போல இருக்குங்க. பரவாயில்ல, அங்கேயும் ரோடு போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷமாக போராடினாங்க போல இருக்கு. ஆமாம், ஏன்னா அங்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க, அதனால தெரியுங்க. அங்கே இருக்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ ரோடே நாங்களாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, இங்கே கோழிக்கரை பாரு நல்லா இருக்குங்க, அதே கோழிக்கரையும் சுண்டப்பட்டி இதெல்லாம் பக்கத்தில் இருக்குதா, ஆனால் எங்களுக்குலாம் ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னாங்க. இன்றைக்கெல்லாம் ரோடு போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். மொத்தம் ஊரே இதுதாங்க இல்லைங்கம்மா? இது மட்டும் தான் இல்லைங்களா? ஓ, கீழே 2 வீடு இருக்கு. சரி சரி. வீடெல்லாம் மழை பெஞ்சா உழுகுற மாதிரி இருக்குங்களாம்மா? எவ்வளோ இருக்குதுங்க? அதான். ஓஹோ. பேசுறேண்ணா, அப்படி போகலாமா? யாராவது பசங்க இருக்காங்களா? நம்ம 2 பேர் தானா? 2 பேர் தான். சரி பார்த்துருவோம். பசங்க இந்த மத்தியானம் ஆகி போச்சு, 11:30 ஆகி போச்சு. எல்லாரும் ஜோலியும் பார்த்து போயிருப்பாங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா, பார்த்து போயிட்டு வர. இவர் இருக்கார ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போயிட்டு வரேம்மா, பார்த்து வரேன். சரி சரிம்மா. சரி மக்களே, இங்கே பாருங்கள், நட்டக்கல் அப்படிங்கிற கிராமம். இங்கே வந்து ஒரு 27 குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க. இதுதாங்க மொத்த ஊர். இந்த ஊருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு வந்து அருமையாக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க, அதுவும் வந்து ரோடு வந்து போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க போல இருக்குங்க. அதுவும் நடந்தோன்னா இந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இதுதான் நட்டக்கலோட கிராமத்தோட குடியிருப்பு பகுதிகள். இந்த ஒரு ரவுண்டான இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கூட்டோட எஸ்டேட்லேருந்து வர வழிங்க. இதில் வரணுன்னா வந்து 6 மணிக்கு மேலே வர முடியாதுங்க. அதே எஸ்டேட்டில் வந்து பகலில் வந்தால் கூட அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் போட்டு என்ட்ரி போட்டு தான் வரணும். இதே மேல் பகுதியில் இருக்கிற ரோட்டில் வந்து எப்போ வேணால் அங்கே வந்துட்டு போய்க்கலாங்க. எப்போலாம் சொல்லணும் அப்படியா? டைம் கரெக்டாக வந்து 11:45 போனோம்னா 1 மணிக்கு கீழே போயிடல. அப்படி போனது அப்படி மெல்லலாம் போனால் கூட அப்போ அங்கே ஒரு 1 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சா அப்படியே 2 மணிக்கு நம்ம அங்கேருந்து ஆரம்பித்தா கூட 4 மணிக்கு மேலே வந்தால் கூட மேலே வந்துடலாம், பிரச்சனை இருக்காது. என்ன பூ வந்து அழகாக இருக்குது, வெள்ளையாக சூப்பராக இருக்கே. என்ன பூ சார்ண்ணா, எதாவது தெரியுமா? தெரியல. வேலி செடி தான். வேலி செடி தானா? பார்க்குறேன், அழகாக இருக்கு பாரு. இங்கே இருக்கவங்களுக்கு இது சாதாரணமாக தெரியும், ஆனால் வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு.
இந்த பக்கம் ஃபுல்லாக டீ போல இருக்குது. மேலே ஃபுல்லாக எது சொன்னேன்? இதெல்லாம் பட்டா மாதிரி. இதெல்லாம் பட்டாவா? ஓ, இந்த கிராமத்துக்கு மக்களோடது. அது கீழே இருக்காத எஸ்டேட்டோடது. இல்லை, ஊருக்கு மேலே பார்த்தால காப்பி, இந்த பக்கம் வர டீ இருக்குது. அப்படியே எஸ்டேட்டு அங்கே நம்ம. ஆமாம், நேற்று போனோம். ஆமாம், கொடவூர் உடவூரில் இங்கே மேலே பாபியூர். பாவிக்கு மேலே. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ஒரே எஸ்டேட் தான் சொல்லணும். நான் இதில் நடந்து போயிருக்கோம் டைம். போயிருக்கேன். இங்கேருந்து அப்படியே அந்த எஸ்டேட்லேயே நடந்து பாவியூர் போய் பாவியூர்லேருந்து மெட்டுக்கல் வரைக்கும் நடந்து போயிருக்கேன். ஆமாம் ஆமாம், அப்படியே ஒரு வாக்கிங். இப்போ அங்கே போமா யானை அந்த வழியில் இருக்கா? இந்த எஸ்டேட் வழியேவா? ஓ, ஒரு டைம் போயிருக்கேன். ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கேன். வாகப்பணம் போய் 4 வருஷம் இருக்குது. இது வந்து இந்த கூட்டோடந்து வர வழி. இந்த ரோடு இல்லை, இந்த ரோடு அதுதான். நான் அதுலேயும் மேலே வரைக்கும் வண்டி வருது. பைக்கில் வந்தால் மேலே வரைக்கும் வந்துடலாம். பைக்கு ஜீப் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணால் இப்படி போயிடலாம். கரெக்ட். அந்த வழி வந்து இப்படியும் போயிடலாம். இப்படியும் போய்க்கலாம், அப்படியும் போய்க்கலாம். ஆமாம். மக்களே, இப்போ வந்து நம்ம நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதியில் வந்தாச்சுங்க. இந்த கீழ்ப்பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரோடுங்க. இந்த ரோட்டோட கீழ் சைடில் வந்து எஸ்டேட் இருக்குது, மேல் சைடில் வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. நட்டக்கலோட கிராமத்தோட வீடியோ பதிவு இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்து இங்கேருந்து மறுபடியும் அடுத்து ஒரு பயணம் பண்ண போகிறேன். அந்த பயணம் வந்து வாகப்பனை அப்படிங்கிற கிராமத்தை நோக்கிங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.